ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்பு சீலன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆப்ஷன் ட்ரேடிங் அப்படின்னா என்ன, அதை எவ்வாறு செய்யலாம் அப்படிங்கிறது தான் என்டையராக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் இணையனும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை பயன்பெற்று கொள்ளலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோ பார்ப்பதுக்கு முன்னாடி வீடியோவுக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 3 விஷயம் இருக்குது ஆப்ஷன் ட்ரேடிங்கை பொறுத்த மட்டும். முதல்ல என்ன அப்படின்னா, எதில் ட்ரேட் பண்ண போகிறீங்க, இண்டெக்ஸ்லையா ஸ்டாக்லையா அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கணும். சரிங்களா? அதுக்கு அடுத்து கால் ஆப்ஷன் அப்படின்னா என்ன, புட் ஆப்ஷன் அப்படின்னா என்ன, சரிங்களா? இதுக்கு அடுத்து இந்த மணி, அடுத்த மணி, அவுட் ஆஃப் த மணி, மூணாவது ஒரு விஷயம் இருக்குது. இந்த மூணும் தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் ஒரு ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு என்ட்ரு ஆக முடியும், அதுக்கு நீங்கள் தயாராக முடியும். சரிங்களா? இதில் டாடா ஸ்டீல் இப்போ நீங்கள் ஸ்டாக்கில் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஈக்குட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஈக்குட்டி அப்படின்னா நீங்கள் ஒரு ஸ்டாக்கில் வாங்கி விற்று பழகிருப்பீங்க. இப்போ டாடா ஸ்டீலில் டைரெக்டாக வாங்குவீங்க. இதை வாங்கும்போது உங்களுக்கு என்ன இருக்கும், 2-3 ஸ்பெஷாலிட்டி இருக்குது. இன்ட்ராடே பொறுத்த மட்டும் லிவரேஜ் இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி அன்றைக்கே வாங்கி அன்றைக்கே க்ளோஸ் பண்ணலாம். ப்ராஃபிட்டும் அதிகமாக இருக்குது. சரிங்களா? இதெல்லாம் நீங்கள் கம்மக்ராஸ் பண்ணும்போது இதிலே உங்களுக்கு நிறையா எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடச்சிரும். ஆனால் ஆப்ஷன் பண்ணும்போது தான் நிறையா கன்ஃபியூஷன் வரும். இதில் ஃபர்ஸ்ட் உங்களுடைய ப்ரிடிக்ஷன் அப்படிங்கும்போது நீங்கள் முழுவதுமாக எதில் பண்ணணும் அப்படின்னா ஸ்டாக்கில் தான் பண்ணணும். சரிங்களா? உங்கள் ப்ரிடிக்ஷன் ஃபுல்லாகவே வந்துட்டு இது மேலே ஏறுமா கீழே இறங்குமா அப்படிங்கிறத கிளியர் கட்டாக இருக்கணும். நான் எம்பிஏ படிக்கச்சேன், எனக்கு ஒரு சப்ஜெக்ட் இருக்கும். சரிங்களா? அதில் ஆப்ஷன் டெரிவேட்டிவ்ஸ் அப்படின்னு கேள்வி வந்தாலே அண்டர்லைனிங் அசட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை எழுதியிருந்தாலே நமக்கு ஆஃப் மார்க் கொடுத்துருவாங்க. மேபி ஃபுல் மார்க்கும் கொடுக்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. என்ன அந்த அண்டர்லைனிங் அசட் அப்படின்னா, மார்க்கெட் மேலே போகுதா கீழே இறங்குறாங்கிறத கணிச்சிங்க அப்படின்னா, இப்போ மார்க்கெட் மேலே போகுது அப்படின்னா கால் ஆப்ஷனை பை பண்ணணும். சரிங்களா? இந்த காலை பை பண்ணும்போது புட்டோட நகர்வு எப்படி இருக்கும் அப்படின்னா கீழ் நோக்கி இருக்கும். சரிங்களா? கால் மேலே போகும்போது புட்டு கீழே இறங்கும். இதே இது மார்க்கெட் கீழே சரியும் போது, சரிங்களா, இப்போ வந்து இந்த டாடா ஸ்டீல் வந்து கீழே இறங்கும் 152லேருந்து 150க்கு வரும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், புட்டை பை பண்ணணும். இப்படி நீங்கள் புட்டை பை பண்ணும்போது கால் என்ன ஆகும் அப்படின்னா கீழே இறங்கும். இந்த கான்செப்டை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கால் அண்ட் புட் அப்படிங்கிறது என்னென்னு புரிஞ்சிடும். சரிங்களா? இப்போது நான் அண்டர்லைனிங் அசட் அப்படின்னு சொல்லணும்ல, இப்போ முழுவதுமாக உங்களுடைய டெக்னிக்கல் அனலைசிஸ் எதில் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாக்கில் தான் இருக்கும். இது ஏறுமா இது இறங்குமா அப்படிங்கிறத கணிக்கணும். இப்போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, டாடா ஸ்டீல் வந்து சரிங்களா 155க்கு ரீச் ஆயிரும் அப்படின்னு நீங்கள் நினச்சிருக்கீங்க. சரிங்களா? எப்போ ரீச் ஆக போகுது அப்படிங்கிறத நீங்கள் இங்கே ஷோ பண்ணணும். இதில் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ரவுண்டு ஃபிகராக டைப் பண்ணுங்கள். 155 போகும் அப்படின்னா டாடா ஸ்டீல் இப்படி ரவுண்டு ஃபிகராக டைப் பண்ணிங்க அப்படின்னா இங்கே கால் புட் அப்படின்னு இருக்கும். 3 மாதத்தினுடைய கான்ட்ராக்ட் உங்களுக்கு இங்கே ஷோ ஆகும். அதாவது இது எப்போ ரீச் ஆகும் அப்படிங்கிறத நீங்கள் தான் கணிக்கணும். இது இந்த மாதமே ரீச் ஆகிருமா, இல்லை அடுத்த மாதம் தான் ரீச் ஆகுமா, இந்த 155 இல்லை இது அதுக்கு அடுத்த மாதம் தான் ரீச் ஆகுமா அப்படிங்கிறத நீங்கள் கணிக்கணும். இப்போ நீங்கள் டாடா ஸ்டீலை சரிங்களா கால் ஆப்ஷன் வேணா மேலே போக போகுதுன்னு கணிச்சிட்டிங்க. அதனால் என்ன பண்ணணும், காலை பை பண்ணணும். சரிங்களா? இதே இது 152 இருக்குல்ல, இதெல்லாம் அவ்வளோலாம் போகாது அப்படின்னா 145க்கு வரும் அப்படின்னா நீங்கள் 145 புட்டை எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் புட்டையும் இங்கே நான் என்ன பண்ணுறேன், ஆட் பண்ணுறேன் ஒரு புரிதலுக்காக. இப்போது நான் இப்படி ஆட் பண்ண உடனே இங்கே வேல்யூஸ் ஷோ ஆகும். சரிங்களா? இதை நான் பை பண்ணோம் அப்படின்னா நான் லாட்டில் தான் பை பண்ண முடியும். சரிங்களா? நீங்கள் வந்து நார்மலாக ஒரு ஸ்டாக்கில் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ஷேர் வாங்கிக்கலாம் 2 ஷேர் வாங்கிக்கலாம் அப்படிங்கிறது நம்ம நார்மலாக பண்ணுவோம் ஒரு ஷேரை வாங்கும்போது. ஆனால் இண்டெக்ஸில் பண்ணுற, அதாவது ஆப்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா இண்டெக்ஸில் பண்ணாலும் சரி ஸ்டாக்கில் பண்ணாலும் சரி லாட் சைஸில் தான் வாங்க முடியும். இப்போ 5500ங்கிறது ஒரு லாட். சரிங்களா? நீங்கள் கம்மியாகவே கூடவே வாங்க முடியாது. கூட வாங்கணும் அப்படின்னா 11000 கூட போடணும். சரிங்களா? ஏன்னா 5500 + 5500 அப்படின்னா 2 லாட் போயிடும். சரிங்களா? 11000 அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போது மேலே ஏற ஏற நீங்கள் மார்க்கெட் நீங்கள் நினச்சபடி கரெக்டாக போச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு இந்த வேல்யூஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். சரிங்களா? இந்த ப்ரீமியம் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். மேலே போக 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 உங்களுடைய ப்ராஃபிட் வரும். இது மாதத்தோட கடைசி வியாழக்கிழமை என்ன ஆகும் அப்படின்னா எக்ஸ்பைரி ஆயிரும். சரிங்களா? 26ஆம் தேதி செப்டம்பரோட கான்ட்ராக்ட் என்ன ஆயிரும் அப்படின்னா க்ளோஸ் ஆயிரும்.
இப்போ இன்னொரு கேள்வி இருக்கும், சார் நான் இன்றைக்கே வாங்கி இன்றைக்கே விற்றுடலாமா? நீங்கள் நினச்சிங்கன்னா இன்றைக்கே வாங்கி இன்றைக்கே விற்கலாம், இல்லை அடுத்த வாரமும் விற்கலாம். நீங்கள் எப்போ எடுத்தாலுமே அந்த வியாழக்கிழமை நீங்கள் க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்னா மட்டும்தான் உங்கள் புரோக்கர், அதாவது நீங்கள் டிமேட் யூஸ் பண்ணுறீங்கல்ல, அந்த புரோக்கரே என்ன பண்ணுவார்னா அக்கௌண்ட்டை கேன்சல், அதாவது அந்த ட்ரேடை எக்ஸிட் பண்ணிட்டு ஒரு சின்னதாக ஒரு ஃபைன் போடுவாங்க. கிட்டத்தட்ட நியர்லி ஒரு 50 ரூபீஸ் பக்கம் வரும், சரிங்களா? ப்ளஸ் ஜிஎஸ்டி அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். அதனால் இதை கொஞ்சம் பார்த்துக்கணும். எக்ஸ்பைரி டேக்குள்ளே நீங்களே க்ளோஸ் ஆயிடணும், சரிங்களா? இன்னொரு விஷயம், இதில் இன்ட்ராடே ஓவர் நைட்டுன்னு இருக்கும். ஓவர் நைட்லேயே எப்போது எடுங்க. இன்ட்ராடே எடுத்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், இதில் உங்களுக்கு லிவரேஜ் அப்படிங்கிறது கிடைக்காது, சரிங்களா? அதாவது ஸ்டாக்கில் வந்து இப்போ நீங்கள் டாடா ஸ்டீல் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா 5x இருக்குது, ஷேரோட விலை 151, நீங்கள் 30 ரூபா இருந்தால் வாங்கிடலாம், சரிங்களா? இன்ட்ராடேயில், சரிங்களா? ஏன்னா 5x இருக்குது. 1 லட்ச ரூபா வச்சுருந்தீங்கன்னா 5 லட்ச ரூபா வரைக்கும் நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். இது இண்டெக்ஸை பொறுத்து. அதாவது கான்ட்ராக்டில் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா ஓவர் நைட்டில் வச்சு மட்டும் கிளிக் பண்ணுங்கள், ஏன்னா இதில் லிவரேஜ் கிடையாது. இன்னொன்று, உங்களுடைய டெக்னிக்கல் அனலைசிஸை பொறுத்த மட்டும் இந்த கான்ட்ராக்டில் பண்ணாதீங்க, சரிங்களா? இப்போது நம்ம புதுசாக வரச்சா நமக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும், இதில் டெக்னிக்கல் அனலைசிஸ் பண்ணாதீங்க. அண்டர்லைனிங் அசட் நீங்கள் நெஃப்டியில் எடுத்தாலும் சரி, பேங்க் நெஃப்டியில் எடுத்தாலும் சரி, ஃபின் நெஃப்டியில் எடுத்தாலும் சரி, சரிங்களா? சென்செக்ஸில் எடுத்தாலும் சரி, மிட் கேப்பில் எடுத்தாலும் சரி, ஸ்டாக்கில் எடுத்தாலும் சரி, சரிங்களா? எல்லாத்துக்குமே டெக்னிக்கல் அனலைசிஸை பொறுத்த மட்டும் அந்தந்த அசட், சரிங்களா? அந்தந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் தான், அண்டர்லைனிங் அசட்டில் தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணணும். கான்ட்ராக்டுங்கிறது வந்து இப்போ ஒரு மனிதர் இருக்கார், அவர் தான் உண்மையான நபர், அவருக்கு ஒரு நிழல் இருக்கும், சரிங்களா? மனிதன் எப்படி மூவ் ஆகாரோ அதை பொறுத்து தான் நிழல் மூவ் ஆகும். நிழலுக்கு என்ன கிடையாது? பவர் கிடையாது. அதே போல் தான் கான்ட்ராக்டுக்கு பவர் கிடையாது. ப்ரீமியமாக நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்து உங்களுக்கு என்ன தேவைப்படும் அப்படின்னா கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன் அப்படிங்கிறது தேவைப்படும். என்எஸ்சி வெப்சைட்டுக்கு வந்துடுங்க, மேலே போயிட்டு டாடா ஸ்டீல் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னா இங்கே ஈக்விட்டிஸ்ன்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இங்கே டெரிவேட்டிவ்ஸ்ன்னு இருக்கும். இந்த இடத்துல இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டெரிவேட்டிவ்ஸ்னால் ஆப்ஷன், இதில் ஆப்ஷன் செயின் எடுத்துக்கோங்க. இதில் என்ன உங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் அப்படின்னா, சிலவங்களுக்கு என்ன அப்படின்னா கொஞ்சம் மணி கம்மியாக இருக்கும், சரிங்களா? அவங்க எல்லாருமே லாட் எடுக்கலை. இப்போது இதை வாங்கணும் அப்படின்னாலே நமக்கு எவ்வளோ தேவைப்படுது பாருங்கள், 15,000 ரூபா தேவைப்படுது. இல்லை எனக்கு இன்னும் கம்மியான அமௌண்ட் தான் இருக்குது அப்படின்னா இந்த வேல்யூஸ் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அதாவது இந்த மணி அப்படின்னு சொல்லுவோம், 1லேருந்து 2, 3 அப்படின்னு தொட்டு 152 வரைக்கும் என்ன ஆயிருக்கு, டாடா ஸ்டீல் ரீச் ஆகிருக்கு. இன்னும் 155 ரீச் ஆகலை, 157 ரீச் ஆகலை. இதெல்லாம் அவுட் ஆஃப் த மணி. லெஃப்ட் சைடு இருக்கிறது கால் ஆப்ஷன், ரைட் சைடு இருக்கிறது வந்து புட் ஆப்ஷன், சரிங்களா? இப்போது இந்த எல்லோ கலர் ஷேடோ அடிச்சிருக்குல்ல, இது வந்து அட் த மணி. இது காலுக்கு இது வந்து இந்த மணி, இது வந்து புட்டுக்கு இந்த மணி. அட் த மணி அப்படின்னா அட் ப்ரெசண்டில் ட்ராவல் ஆகிட்ருக்கும், சரிங்களா? 152ம் 155ம் இருக்குல்ல, இது ரெண்டுமே என்ன அப்படின்னா அட் த மணி அப்படிங்கிற அர்த்தம். அவுட் ஆஃப் த மணி அப்படின்னா இந்த ஒயிட் கலர் இருக்கா, இது வரைக்கும் இந்த ப்ரைஸ் எல்லாம் ரீச் ஆகலை, சரிங்களா? இது வந்து காலுக்கு அவுட் ஆஃப் த மணி, இது வந்து புட்டுக்கு அவுட் ஆஃப் த மணி. இந்த கால்குள்ளதை நீங்கள் சரியாக தெரிஞ்சு வச்சுருந்தாலே புட் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரிதல் வரும். உங்களுக்கு புரியலை, இன்னும் டவுட் இருக்குது அப்படின்னா சார்ட்டை பொறுத்த மட்டும் நல்லா ரிப்பீட் பண்ணி கேளுங்க. இதனுடைய வீடியோஸ் நான் நிறையா கொடுத்துருக்கேன். ஸோ என்னுடைய ப்ளேலிஸ்ட்டையும் கட்டாயமாக செக் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஒரே ஒரு விஷயம் தான், ஆப்ஷனை பொறுத்த மட்டும் இனிஷியலாக பணத்தை போட்டு ட்ரேட் பண்ணாமல், சரிங்களா? நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா நிறையா பார்க்க ஆரம்பிங்க. ஒரு 3 மாதம் இதனுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, இதனுடைய புரிதலை நீங்கள் எஃபர்ட் போட்டால் மட்டும்தான். ஏன்னா புக்கில் நீங்கள் கம்பேர் பண்ணவும் லைவில் கம்பேர் பண்ணவும் சில வித்தியாசங்கள் இருக்கும். அதை நீங்கள் லைவாக ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் யூ வில் பிகம் எ குட் ட்ரேடர். ஓகேங்களா? ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பை பாய், see you.